மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாத்துருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆவாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் எம்எஸ்டிக்கு ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ வந்திருக்காமா, அதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விராட் கோலியோட மேட்டருக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் 100 அடிச்சாரு. அப்பையில இருந்து ஃபேன்ஸ்ல அவர் தலையில தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் உண்மையான கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரோஹித் சர்மா ஃபார்ம் இல்ல, அதனால டீம் விட்டு தூக்குனீங்க, அது ஓகே. அப்பனா விராட் கோலி சேர்த்து தானே தூக்கிடுவீரு. விராட் கோலி விட்டு ஃபார்ம்லயே எல்லாம் வெறும் 20, 30 அப்படிதான் அடிக்கிறாரு. விராட் கோலிக்கே தெரிஞ்சிச்சு நம்ம டெஸ்ட் கரியர் முடிஞ்சிச்சுன்னு. என்னோட சஜஷன் வந்து விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகுறதா பெஸ்ட். அப்புறம் வந்து எம்எஸ் தோனி வந்து அவர் வாயாலே சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குன்னு. அவரே ஒரு கன்ஃபார்ம் இல்லாம சொல்லியிருக்காரு, நான் 2025 விளையாண்டாதான் விளையாடுவேன். எம்எஸ் தோனி ஐபிஎல் விளையாடுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்க்கு போறாரு, ஒர்க் அவுட் பண்றாரு, அப்புறம் வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றாரு. எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பா விளையாண்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். தோனிக்கு இன்ஜுரி வரக்கூடாதுன்னு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், ருத்ராஜ் கைகோட் வந்து விஜய் ஹசாரே டிராஃபில வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. இதே ஃபார்ம் ஐபிஎல்ல கண்டினியூ பண்ண நல்லா தான் இருக்கும். இப்ப ருத்ராஜ் ஓப்பனிங் மட்டும் வந்துருங்கப்பா. இன்னும் ஒரு டவுட் எல்லா இடத்துக்குமே இருக்கும், சிஎஸ்கேவோட ஓப்பனர் யாரு? எப்படி இருந்தாலும் ருத்ராஜ் அண்ட் கான்வே தான் இருக்க போறாங்க. கான்வேக்கு பேக்கப்பா ரச்சின் ரவீந்திரன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் நம்ம சிஎஸ்கே சூப்பர் கிங் நூர் அகமதுக்கு இன்னைக்கு பர்த்டே. எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம்.